ஆன்மீக சிந்தனை. படுத்து இருப்பனுக்கு பாயே பகையாகும். பேசி தெரிவனுக்கு வாயே பகையாகும். வாயை சுற்றினால் ஆரோக்கியம் வாழலாம், வாயை சுருக்கினால் ஆனந்தமாக வாழலாம். இதிலிருந்து என்ன வழங்குது என்றால், படுத்து கொண்டே நம் கனவு கொண்டு இருந்தால் நம் வாழ்க்கை வாய் மீறி சுருட்டித்தான் கிடக்கும். நம்ம வாயை மூடினால், அதாவது பேச்சை நம்ம அதிகமாக கேட்க வேண்டும், நம் வார்த்தைகள் குறைவாக இருக்க வேண்டும். அப்போத்தான் அது சிந்தனை துளியிலாக இருக்கும், நம் வாழ்க்கையும் நல்லா இருக்கும். கடவுள் வரங்களை தருவதில்லை, வாய்ப்புகள் மட்டும் தருகிறார். அதை வரமாக்குவதும் சாபமாக்குவதும் நம் கையில்தான் உள்ளது. எப்பயுமே இந்த சாதகம், தோசியம் இதுகளை நம்பி நிறைய என்ற உலகத்தில் ஏமாந்து கொண்டே அதை மாயையிலே இருக்கிறார்கள். கடவுள் எப்பயுமே நமக்கு ஒரு வரத்தை, வாய்ப்பெடுத்த வரம் என்பது நம்ம வாய்ப்பாக கொடுப்பார். நம்ம எந்த வழியிலாச்சும் ஒரு வழியில் நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு போகணும். உழைப்பை நம்புகிறவங்களுக்கு என்னைக்கு வாழ்க்கையில் தோல்வியே கிடையாது. இந்த தோசியம், சதகம், மை, சூனியம், பில்லி இப்படி நிறைய மனிதர் இன்றைய காலத்தில் இருக்கிறாங்க. இதனால் இன்னைக்கு அவங்களுக்கு நல்லா இருக்கலாம். ஒரு மனிதன் மருந்து மாத்திரையில் சாப்பிட்டு எத்தனை நாள் உயிர் வாழலாம்? கொஞ்ச நாள் வாழலாம். மாத்திரை சாப்பிடும் போது நமக்கு சரியாகி அதுவே நமக்கு ஊக்கத்தை கொடுக்கும். ஆனால் அதை தொடர்ந்து சாப்பிட அந்த மருந்தே நமக்கு எதிரியாக மாறிவிடும். அதனால் எப்பயுமே உழைப்பை நம்புங்க. நம் உழைப்பு என்னைக்கும் கைவிடாது. இந்த கடவுள் எப்பயுமே நமக்கு வரங்களை தருமோச வாய்ப்பை தான் கொடுப்பார். வரம் என்பது வாய்ப்பாகத்தான் இருக்கும். அந்த வாய்ப்பை நம்ம